உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு. வேலூர் மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் அகரம்சேரி பகுதியில் இன்று நடைபெறவுள்ள நிலையில் கூட்டத்திற்கு வருவோருக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? சரியாக நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? மேலும் போலீசாரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவில் இருக்கு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வேலூர் மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பை இன்று நடத்துகிறார். அதற்காக அகரம்சேரியில் ஒரு கிட்டத்தட்ட அதனுடைய இறுதி ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்திருக்கிறது. தற்போது அந்த பேருந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் அவர் உரையாற்ற இருக்கிறார். மேடை எதுவும் போடப்படாமல் பேருந்தின் மேலிருந்தே அவர் உரையாற்ற இருக்கிறார். வெயிலின் தாக்கத்தின் காரணமாக முதல் முறையாக ஷெட்டிற்குள்ளாக இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதுவரையில் மாநாடு உட்பட எல்லாமே திறந்த வெளியில தான் நடத்தப்பட்டது. முதல் முறையாக காஞ்சிபுரத்தில் ஒரு உள்ளரங்க மக்கள் சந்திப்பு கூட்டமாக நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது பிரம்மாண்ட அளவிலான ஷெட் போடப்பட்டு அதில் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. 12 மணிக்கு தான் கூட்டம் தொடங்குகிறது என்று கூறியிருந்தாலும் தற்போது தொண்டர்களும் நிர்வாகிகளும் வர தொடங்கியிருக்கின்றனர். பெண்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு என தனியாக பெட்டி போடப்பட்டிருக்கிறது. தற்போது ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். பிரதர், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? 12 மணிக்கு தான் கூட்டம் சொல்லியிருக்காங்க, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லி டவுட்டில் தான் வந்தேன். சரி, அதனால தான் காலையிலே வந்துட்டேன். அங்கே வந்து வெளியே நிர்வாகி இருந்தார். அவரை தான் என்னை பார்த்துட்டு பாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவர் பாஸ் கொடுத்து நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி என்னை ஃபஸ்ட்டே அனுப்பிட்டார். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் தளபதியை நேரில் பார்க்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இதே போல மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் அதே போல மகளிரும் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த விழா பந்தலை பொறுத்த வரையில் ஒவ்வொரு பந்தலுக்கும், அதாவது ஒவ்வொரு பாக்ஸுகளாக பிரிக்கப்பட்டு பாக்ஸுகளுக்குள்ள பவுன்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இங்கே இப்போ தற்போது பார்ப்பது பெண்கள் பெட்டி என்பதால் பெண்கள் பாதுகாப்புக்காக பெண்கள் பவுன்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இளைஞர்களும் அதிக அளவில் நிர்வாகிகள் தற்போதே வந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பந்தல் முழுவதுமாகவே பாக்ஸுகள் பிரிக்கப்பட்டு இரு பகுதிகளிலுமே அவர்களுக்கான வாட்டர் பாட்டில்கள் தயார் நிலையில் இருக்கிறது. தண்ணீர் தொட்டிகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. 1,00,000 வாட்டர் பாட்டில்கள் பந்தலுக்குள்ளாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தூரத்திலிருந்து பார்ப்பவர்கள் வசதிக்காக LED திரை பொருத்தப்பட்டிருக்கிறது. வேலூர்ல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மற்றும் சேலம் கூட்டத்தில் வெயிலின் தாக்கத்தினால ஒருவர் மாரடைப்பு வந்து உயிரிழந்ததன் தொடர்ச்சியாக இதுபோன்ற ஏற்பாடுகளுக்கு காவல்துறை அறிவுறுத்தல் மேற்கொண்டிருந்தது. அந்த அறிவுறுத்தலை தொடர்ந்து இது அனைத்துமே கிடைக்கப்பட்டு நேற்று அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கான அனுமதி கிடைக்கப்பட்டது. 12 மணியிலிருந்து 3 மணிக்குள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சற்று முன்னர் புறப்பட்டிருக்கிறார். சாலை மார்க்கமாக 3 3.5 மணி நேரத்திற்குள்ளாக அவர் விழா மேடைக்கு வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில் விழா தொடங்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விழா பந்தல் முழுமைக்கும் அனைத்து கட்ட இறுதி பணிகளும் நிறைவடைந்து அந்த நிகழ்ச்சி நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. பல விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.